விரதம் இருக்கும் முறை நம்ம வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் என்ன பண்ணலான்னா சட்கோணம் கோலம் நம்ம வாசலில் இட்டுறணும். இட்டுட்டு நம்ம வீடை நல்லா தூய்மைப்படுத்தி இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா பூஜை 4 to 6 மணிக்குள்ளே நம்ம வந்து பூஜையை வந்து ஆரம்பிச்சிடணும். பூஜை ரூம்லேயும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சட்கோண கோலம் தான் போடணும். அதை போட்டுட்டு இன்றைக்கி வந்து 6 தீபம் ஏற்றணும். 6 தீபம் வந்து நம்ம வந்து நெய் விளக்காக ஏற்றணும். அதுக்கு நம்ம வெற்றிலையை எடுத்துக்கணும். வெற்றிலையை எடுத்துட்டு அதில் தான் வந்து நாம் தீபம் ஏற்ற போகிறோம். இந்த சட்கோண கோலத்தில் தான் நம்ம வந்து அந்த தீபம் ஏற்ற போகிறோம். ச ர வ ந ப வ அந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். எழுதிட்டு இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து பூஜை படத்துக்கெல்லாம் மலர் வச்சுக்கலாம். மலர் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட என்ன பூ இருக்கோ அதை வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் நம்ம கண்டிப்பாக வந்து குலதெய்வத்துக்கான கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் பூ வச்சுக்கணும். பாருங்கள், வெத்தலையில் பாருங்கள் அந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா, அதை பறிச்சிடணும். அதை பறிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம தீபம் ஏற்றணும். அந்த காம்பு என்ன பண்ணணும்னு நான் வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். அந்த காம்பை வச்சுட்டு அந்த வெற்றிலையை வந்து ஒவ்வொன்றா சால ஒன்று ரால ஒன்று அந்த மாதிரி ச ர வ ந ப வ அதில் வந்து ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு வெற்றிலையை வச்சுக்கணும். வச்சுட்டு அதில் வந்து நெய் விளக்கு நம்ம வச்சுருப்போம்ல அந்த நெய் விளக்கை ஏற்றிக்கணும். இதை வந்து சட்கோண தீபம்னு சொல்லுவோம். இதில் நெய் தீபம் ஏற்றுறது தான் வந்து ரொம்ப விசேஷமானது. அதனால் வந்து நம்ம நெய் ஊற்றி நம்ம அதில் வந்து விளக்கு ஏற்றிக்கணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த காம்பை வந்து நம்ம எடுத்து குட்டி குட்டியாக உடச்சி அந்த தீபத்தில் அந்த நடுவுலையே நெய்யிலையே போட்டுடணும். அப்படி தான் வந்து இந்த சட்கோண தீபம் ஏற்றணும். வெற்றிலை தீபம்னு சொல்லுவாங்க. ஏற்றிட்டு நம்ம தூப ஆராதனை காட்டி பூஜை பண்ணிக்கலாம். இந்த பூஜை பண்ணுறபோது நமக்கு திருப்புகள் முருகரோட திருப்புகள் என்னென்ன தெரியுமோ அதை நம்ம பாராயணம் பண்ணலாம். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன திருப்புகள் தெரியுதோ அதை வந்து பாராயணம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நமக்கு பூஜை பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து காலையிலே வந்து நான் கந்தசஷ்டி கவசமும் சுப்பிரமணியரோட 108 போற்றிகளும் நான் பாராயணம் பண்ணேன் இன்றைக்கி. ஷஷ்டியை நோக்க சரவண பவன சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலும் பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியா. ஓம் ஆறுமுகனே போற்றி, ஓம் ஆண்டியே போற்றி, ஓம் அரண்மகனே போற்றி, ஓம் அபிஷேக பிரியனே போற்றி, ஓம் அழகா போற்றி, ஓம் அப்பா போற்றி. அதுக்கப்புறம் இன்றைக்கி நமக்கு 6வது நாள். அதனால் நம்ம 6 மிளகு எடுத்துக்கிட்டோம். 6வது நாள் என்ன நெய்வேத்தியம் செய்யணுங்கிறது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு கீழே ஒரு லிங்க் இருக்குது, அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து இன்றைக்கி அதுவே பண்ணிக்கலாம். 108 போற்றிகளை உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில்